ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கருப்பு கவுனி கஞ்சி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். ஒரு மிதமான சூட்டில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துடலாம். பாருங்கள், அரிசி நல்லா பொரிஞ்சு வருது. இந்த அளவுக்கு மிதமான சூட்டில் வறுத்து எடுத்திங்கன்னா போதும். நல்லா வறுத்து எடுத்ததும் நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கோங்க. நம்ம அதை பவுடர் மாதிரி பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்துட்டிங்கன்னா போதும். இதில் நான் 2.5 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். நல்லா கொதி வந்துருச்சு. கொதி வந்ததும் நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கிற அரிசி பவுடரை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிடலாம். கைவிடாமல் கலக்கிட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி விழுந்துடும். பாருங்கள், ஃபுல்லாக நல்லா கலக்கியாச்சு. ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு டைம் நீங்கள் கலக்கி விட்டுட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா கீழே அடி பிடிச்சிரும், இல்லை கட்டி ஃபார்ம் ஆயிரும். அதனால் கலக்கி விட்டுட்டே இருங்க. நம்ம இந்த மாதிரி ப்ளைனாக கொதிக்க வச்சு கஞ்சியாக குடிக்கிறனாலும் குடிச்சிக்கலாம். இது கூட நம்ம ஆனியன் மசாலா கஞ்சி எல்லாம் போட்டு குடிக்கிறனாலும் குடிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி மசாலா கஞ்சியும் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு ஆயில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதும் ஒரு அரை வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததும் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், கொத்தமல்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கி விடுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. மசாலா கருகிடக்கூடாது. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த வெங்காயம் மசாலாலாம் போட்டதை நம்ம கஞ்சியில் ஆட் பண்ணிடலாம். நம்ம இப்போ இதை கஞ்சியில் ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள், கஞ்சி ரொம்ப நல்லாவும் மணமாகவும் சுவையாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ்க்கெல்லாம் இந்த கஞ்சி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோதாங்க, நம்ம கருப்பு கவுனி கஞ்சி குயிக்காக ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் நீங்களும் இந்த கஞ்சி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை கீழே போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.